ஒரு முறை கண்ணதாசன் ஐயாவை பற்றி குறிப்பிட்டு சொன்னாருங்க. அப்போ கண்ணதாசன் ஐயாவுடைய புஸ்தகங்களை ஆங்கிலத்துல எங்க ஐயா மொழிபெயர்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு பாட்டு அவர் எழுதியிருக்காரு. அது என்ன அப்படின்னாங்க, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், நீ ஒருவனை நம்பி வந்தாயா இல்லை இறைவனை நம்பி வந்தாயான்னு எழுதியிருக்காரு. அது சிவாஜி ஐயா கமலஹாசன் ஐயா தூக்கிக்கிட்டு பாடுற பாட்டு. அது பார்த்தால் பசி தீரும்ன்ற படத்துல. இப்போ இந்த வார்த்தை எல்லாமே உபநிடத்தில் இருக்கிற வார்த்தைகள். அதுக்கப்புறம் பார்த்தா பைபிள் அங்கேயும் குறிப்பிட்டிருக்காங்க. அவர் ஃபாதர் இன் ஹெவன், ஹோலி பி தை நேம், தை கிங்டம் கம், தை வில் பி டன், இப்படி இருக்குங்க. இதை எங்க ஐயா கேட்கிறாராம் கண்ணதாசன் ஐயாட்ட, ஐயா நீங்க இதெல்லாம் எப்போ படிச்சீங்க அப்படின்னா, எது அப்படின்றாராம். இல்லை, இந்த பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன் எழுதியிருக்கீங்க, அந்த எல்லோருக்கும் தந்தை இறைவன்றதை எங்கே படிச்சீங்கன்னா, நான் எங்கேயுமே படிக்கல அப்படின்னாராம். எனக்கு அந்த நேரத்தில் தோணுனது நான் எழுதினேன் அப்படின்னாராம். இப்போ இது என்ன உண்மைன்னாங்க, அந்த நேரத்தில் தோணுனதுன்னு சொல்றாங்க பாருங்க, அதுதான் ஆற்றல் களம். அந்த மனம் அவர்களுக்கு இருக்கும்போது அந்த ஆற்றல் களம் இறங்கி வருது. அதே மாதிரி இன்னொரு பாடல், இப்போ ஆலயமணி படத்துல ஒரு வரி கண்ணதாசனை எழுதியிருப்பார். சட்டி சுட்டதடா கை விட்டதடா. அந்த படத்துல அது பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் வந்து விட்டதடா, இறந்த பின்பு வரும் அமைதி வந்து விட்டதடான்னு எழுதியிருப்பார். இப்போ இதை கேட்டுட்டு எங்க ஐயா ரொம்ப வியப்படைந்து டிஜிஎன் ஐயா கண்ணதாசன் ஐயா கிட்ட பழகிட்டு இருக்கும்போது கேட்கிறாரா, இது எப்படி உங்களுக்கு தெரியும்னா, இது ஒரு மிகப்பெரிய தன்மை. இது ஒரு பிறக்க முன்னாடி என்ன உள்ளம், இறந்த பின்பு மறு அமைதினா ரெண்டு பக்கமும் உள்ள போய் பார்த்தவனுக்கு தான் அது தெரியும். அப்போ எனக்கு அந்த நேரத்தில் தோணுச்சுன்றார். இதுதான் கண்ணதாசன் ஐயோட சிறப்பு. என் தந்தையார் பாலமுருகன் பல படங்கள் அவரோட பணியாற்றிருக்கார். அப்போ அவர் பாடல் எழுதிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தடைப்பட்டுருமா. அப்போ எங்க அப்பா சொல்லுவார், அந்த மாதிரி நீங்களா பாட்டு எழுதுறீங்க, உங்களுக்கு மேல இருந்து யாரோ கொடுக்குறாங்க சொல்லுங்கன்னா, அப்படியே பாப்பாரா, மேல பாப்பாரா, உடனே தென்னையை பத்தா இளநீர், பிள்ளையை பத்தா கண்ணீர், பெத்தவ மனமே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா, பானையில் சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையில் பங்கு வந்தா சொந்தம் இல்லை பந்தம் இல்லை. அதாவது அங்கே எழுதி வச்சதை பார்த்து படிக்கிற மாதிரி இருக்குமா எங்க அப்பா சொல்லுவார். அங்கே ஏதோ இருக்கு. அப்போ இதுதான் ஆற்றல்களம். அது அங்கிருந்து இறங்குதுன்றாங்க பாருங்க, இதுதான் ஆற்றல்களம். இது இந்த பெரியவர்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமா இது இருந்திருக்கு. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தா இருக்குன்னு பார்த்தீங்களா, அதன்படி நடக்கும்போது அந்த ஆற்றல் களம் இறங்கும்.